நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு பொல்லாத பெண். உங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா ரொம்ப பிடிக்குமா? நம்மளோட சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கனகா தக்காளி, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, அவரைக்காய், கீரைன்னு காய்கறி வியாபாரம் பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் 500 ரூபாய் ஆகும். ஆனால் அவங்க எடுத்து வைக்கிற லாபம் என்னமோ கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க சாப்பிட்றதுக்கு எந்த பஞ்சமும் இருந்ததே கிடையாது. 150 ரூபாய் எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னா வாடகை கடையும் கிடையாது. சும்மா ரோட்டோரங்களில் வச்சிருக்கிற கடை தான். நாலா பக்கமும் கம்பு நட்டி இருக்கிறாங்க. மேலே தார்பாய் போட்டிருக்கிறாங்க, நனையவே நனையாது. அதுக்கப்புறம் கீழே காய்கறிகளை விரித்து வைக்கிறதுக்கு பழைய பை இருக்குது. அவங்க உட்கார்றதுக்கு சேரு, அவ்வளோதான். கூடை நிறையா கீரை தான் இருக்கும். ஒரு கட்டி கீரை 10 ரூபா. அவங்க வீட்டு பக்கத்துலேயே கீரை தோட்டம் இருக்குதா, ஒரு 7 ரூபாய்க்கு தருவாங்க. இவங்களுக்கு லாபம்னு பார்த்தா கண்டிப்பாக 2 ரூபா கிடச்சிரும். எப்போவுமே இந்த கனகா சிரித்த முகமாக இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் நாளைக்கு காசு தரேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுக்குற குணம். ஆளுங்க இவங்க கடையில் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா விலை நியாயமாக இருக்கும், அதே சமயத்தில் தரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறதுனாலேயே இங்கே தான் வருவாங்க. இவங்க கடைக்கு எதிர்க்கவே மோனான்னு ஒருத்தவங்க கடை வச்சுருக்குறாங்க. அவங்களும் இதே வியாபாரம் தான் பார்க்குறாங்க. ஆள் பார்க்குறதுக்கே ரவுடி பொம்பளை மாதிரி இருப்பாங்க. குரலை கேட்டாலே பயங்கரமாக இருக்கும். ஜனங்கள் எல்லாமே இவங்க கடைக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க. முகம் எப்போ பார்த்தாலும் உருன்னு தான் இருக்கும். விலையும் நியாயம் இல்லாமல் அநியாயமாக தான் விற்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த கனகா கடைக்கே போகிறாங்களே, அங்கே மட்டும் நல்லா வியாபாரம் ஆகுது. நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. சை, எனக்கு எப்போ தான் வியாபாரம் ஒழுங்காக ஆக போதோ தெரியல. அவள் எல்லாத்தையுமே சிரித்து சிரித்து பேசுகிறா. வர்றவங்களுக்கு எல்லாமே காய்கறிகளை காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல கொண்டு போங்கன்னு சொல்கிறாளே, அதெல்லாம் தப்பாச்சே. அதனால தான் என் கடைக்கு வர மாட்டேங்கிறாங்க. இப்போதான் எனக்கு நல்லா புரிஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் நான் என்னோட வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு தனக்குத்தானே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு மாடு பொறுமையாக ரொம்பவே சோர்வாக நடந்து வருது. பாவம் பசியில் இருக்குது போல இருக்குது. அந்த மாடு வந்த உடனே இந்த மோனாவோட கடையில் உள்ள கீரைக்கட்டில் ஒரு கட்டை எடுத்து கடிச்சிருச்சு. அதுவும் வாயை வச்ச உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் தாங்க முடியலை. ஏய் மாடே, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? எனக்கு இன்னும் ஒரு வியாபாரம் கூட ஆகலை. 10 ரூபா கீரைக்கட்டை நீ இவ்வளோ நாஸ்தி பண்ணிட்டியே. யார் கொடுப்பா எனக்கு 10 ரூபா? காசு கொண்டு வந்தியா நீனு? எங்கே இருக்குதா வந்தியோ நீனு? காலையிலேயே என்னோட பொழப்பை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்குது. இந்த கனகா தொல்லை தாங்க முடியலைன்னு பார்த்தா உன் தொல்லை அதுக்கு மேலே இருக்குது. இந்த கீரைக்கட்டுகளை நான் பாதுகாத்து வைக்கிறதுக்குள்ளேயும் நான் படாத பாடு பட வேண்டியதாக இருக்குதுன்ட்டு அந்த மாடுகிட்ட இருந்து அந்த கட்டை பிடுங்கிறதுக்காக கம்பு எடுக்கிறாங்க. பெரிய கம்பாக இருக்குது. அதை எடுத்தோனையும் மாடு ஒரு மாதிரியாக கத்துது. அதுலேயே மாடை ஒரு அடி அடிச்சுட்டு அந்த கீரைக்கட்டையும் வாயிலிருந்து எடுத்துட்டாங்க. சை, எப்படி எச்சாக்கி வச்சிருக்குது பாரு. இதை எப்படியாவது வித்துடணும். கழுவியாச்சும் நான் வித்துடுறேன். கிளம்பு கிளம்பு. நீ இங்கே இருக்கிறத பார்த்தா இந்த கட்டு நீ வாய் வச்ச கட்டுன்ட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. சீக்கிரமாக போ அப்படின்ட்டு திட்டி துரத்தி விடுறாங்க. அந்த மாடும் இன்னும் ரொம்பவே சோர்வாக நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்குது. கனகா கடையை பார்த்தோன்னையும் மாடு சரியான பயம் பயந்துருச்சு. அடடா, கீரைங்க அவ்வளோ இருக்குது. நான் தெரியாதனமாக ஒரே ஒரு கட்டை வாய் வச்சுட்டனாலும் அந்த அம்மாவும் இவங்க அடித்த மாதிரியே என்னை அடி அடின்னு அடிச்சிருவாங்க. இதுக்கு மேலேயும் அடி வாங்கிறதுக்கு என்கிட்ட தெம்பே இல்லை. நானே என்னோட முதலாளி ஒழுங்காக சோறு போடலைன்றதுனால தான் ரோடாக அலைஞ்சிட்ருக்கிறேன். இப்போது இங்கேயும் கிடைக்காது. வேண்டாம் வேண்டாம், நான் பட்னியாக கூட கடந்துப்பேன். யார்கிட்டையும் நீ அடி வாங்கிறதா இல்லைன்ட்டு வீட்டுக்கு திரும்பிடுச்சு. பாவம் அது எல்லாத்தையும் கனகா பார்த்தோன்னையும், அடடா கடவுளே, பாவம் அந்த மாடு எப்படி எவ்வளோ சோர்வாக தளர்ந்து போயிருக்கு. பசியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வேணும்னா கீரைக்கட்டை 2 கொடுப்போம், அது சாப்பிட்டுச்சுன்னா தெம்பாயிடுமே அப்படின்ட்டு கூடையிலேருந்து 2 கட்டு கீரையை எடுத்துகிட்டு போயிட்டு, இந்தா இந்தா வாங்கிக்கோ, உனக்காக தான் கொண்டு வந்தேன், சாப்பிடு சாப்பிடு, கீரை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாடுக்கு பயம் தாங்க முடியல.
இப்படி தான் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி கொடுக்க வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பின்னி எடுத்துருவாங்க அடி. ஆஹா, எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் ஓடிடுறேன் அப்படின்ட்டு அந்த மாடு விறுவிறுன்னு வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு இந்த மாடுக்கு? நல்லா தானே நின்றுட்டு இருந்தது. யாரோ இதை அடிச்சிருக்கிறாங்களோ என்னமோ, அதனால தான் இது இப்படி பயந்து போய் கிடக்குது. சரி, திரும்பவும் வந்தா வரும், வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த கீரை கட்டோடவே வந்து அவங்களோட கடைக்குள்ளே உட்காந்துக்கிட்டாங்க. அப்போது ஒரு சின்ன பையன் ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கிறான். ஹை, ஜாலி ஜாலி, 2 நாள் லீவு, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட போகிறேன்ட்டு ஒரே குஷியோடு வந்துட்டுருக்குறான். அப்போ அந்த மாடை பார்த்தோன்னையும், மாடு வருது மாடு வருது, முட்டிகிட்ட கிட்டிகிட்ட போகுது, எனக்கு வேற பயமாக இருக்குதே, எவ்வளோ பெரிய மாடாக இருக்குது. ஆஹா, நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே, அந்த பக்கமாலாம் நான் போயாகணும். தனியாக போகவும் பயமாக இருக்குது. யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கூட அப்படியே பெரியவங்களோட பின்னாடியே போயிடலாம். யாராவது வாங்கலேன், எப்படியாச்சும் நான் அந்த பக்கம் போயாகணுமே அப்படின்ட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறான். அப்போ அந்த மாடு இவனை நோக்கியே வந்துட்டுருக்குதா. இவனுக்கு இன்னும் பயம் தாங்க முடியல, பின்னாடியே போகிறான். ஏய் ஏய் மாடே, நீ என் பக்கத்தில் வராத, எனக்கு வேற பயமாக இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஏன் நீ என்கிட்டயே வர்ற? நான் எவ்வளோ குட்டி பையன், நீனு எவ்வளோ பெரிய மாடாக இருக்கிற, என்னை போய் முட்டுறதுக்கு வரியே, இதெல்லாம் நியாயமா? எனக்கு பயமாக இருக்குது உன்னை பார்த்தாலே, அவ்வளோ பெரிய கொம்பு, நான் எதுவுமே சாப்பிட்றதுக்கு வச்சில்லையே, உன்னை நான் ஏதாவது பண்ணனா? கம்முன்னு நான் பாட்டுக்கு போயிட்டு தானே இருக்கிறேன் ஓரமாக, அந்த பக்கமாக போயிட்டேன், போ போ அப்படிங்கிறான். ஆனால் அந்த மாடு எதுவுமே புரியாமல் ரொம்ப சோர்வாக இருக்கிறதுனால மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அந்த மாடுக்கு நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. யாராச்சும் தண்ணி கொடுத்தாவது நல்லா இருக்குமே அப்படிங்கிற நினப்பில் தான் வந்துட்டுருக்குது. ஏன்னா அந்த அம்மா அடித்த அடியில் இந்த மாடுக்கு பாவம் உடம்புல ரத்தமே வந்துருச்சு. அந்த பையனும் மாடுக்கு ரத்தம் வர்றதை பார்த்துட்டான். அடடா பாவமே, இந்த மாடுக்கு ரத்தம் வருது, யாரோ பலமாக இதை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கிறாங்க, யாருன்னு தெரியல, தெரிஞ்சதுன்னா நான் சும்மாவே விட மாட்டேன்னு கோபம் வந்துருச்சு. ஆத்திரமா ஆயிட்டான். இந்த பையன் இப்படி இருக்கிறத தெரிஞ்சோனையும் அந்த மாடுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இந்த பையனும் என்னை போட்டு அடிச்சிருவானோ என்னமோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிது. ஆனால் அது மயக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப பயம் இல்லாமல் சும்மா சாதாரணமாக ஆயிடுச்சு சீக்கிரத்திலேயே. அந்த பையன் விறுவிறுன்னு வீட்டுக்கு ஓடுறான். அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அம்மா, எனக்கு கொஞ்சம் காசு தரீங்களா, தேவைப்படுதுமா, ஏதாவது வாங்கி சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஏன்டா செல்லம் இவ்வளோ தலை தெறிக்க ஓடி வந்திருக்கிற, பாரு உனக்கு எவ்வளோ வேர்த்து கொட்டி இருக்குதுன்னு, எங்கேனாலும் பார்த்து கவனமாக போகணும். அவங்களோட அம்மா தான் மோனா, அதாவது இந்த மாட்டை அடித்தாங்கல்ல அவங்க தான். இந்த பையன் கேட்டோன்னையும் அவங்க அம்மாவும் பர்சுலேருந்து காசு எடுத்து, இந்தாடா செல்லம், எடுத்துகிட்டு போ, என்ன வேணும்னாலும் வாங்கி சாப்பிடு அப்படின்ட்டு பாசமாக கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க பையன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு பையன்தான். இவன் இப்படி இருக்கான், அவங்க அம்மா என்னடான்னா அப்படி இருக்கிறாங்க. காசை வாங்கிட்டு வீட்டில் இருந்து திரும்பவும் விறுவிறுன்னு ஓடி வர்றான். கனகாக்கா இன்னும் கடை வச்சுருக்குறாங்க. ஏன்னா அவங்க நிறையா காய்கறிகள் வச்சுருப்பாங்கல்ல, அதனால் வியாபாரம் முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும். நல்ல வேலை கனகாத்தை கடை வச்சுருக்குறாங்க. இவங்கள்ட்ட கீரை வாங்கிக்கலான்ட்டு, அத்தை அத்தை எனக்கு 2 கட்டு கீரை தரீங்களா அப்படிங்கிறான். தரேன்டா செல்லம், 2 கட்டு கீரையா வேணும்? நல்லா ஞாபகம் இருக்குதா, வீட்டில் 2 தான் சொல்லி விட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை, வீட்டுக்கு கிடையாது, பாவம் மாடு ரொம்ப பசியில் இருக்குது போல இருக்குது, அதுக்காக தான் வாங்குறதுக்கு வந்திருக்கிறேன். ஒன்றுனா பத்தாதுல்ல, அதனால தான் 2 வாங்கலான்னு வந்தேன். என்கிட்ட 20 ரூபா இருக்குது, இந்தாங்க 2 கட்டு தாங்க அப்படிங்கிறான். சரி சரி, 3 கட்டாக வாங்கிக்கோ, ஒரு கட்டுக்கு நீ காசு தர வேண்டாம் அப்படின்ட்டு 20 ரூபா வாங்கிட்டு 3 கட்டு கீரையை கொடுத்துட்டாங்க. சரி அத்தை, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த குட்டி பையனும் கிளம்பிட்டான். மாடு போயிடுச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டே வரான். ஆனால் மாடு மெல்ல போய்கிட்டு இருக்குது. அதனால் இவன் விறுவிறுன்னு போயிட்டு, மாடு மாடு, கொஞ்சம் நில்லு நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு, உனக்காக தான் கொண்டு வந்திருக்கிறேன், இந்தா கீரை கட்டு, சாப்பிடு சாப்பிடு அப்படிங்கிறான். அந்த மாடுக்கு காதில் சரியாகவே விழலை. அதனால் பக்கத்தில் போயிட்டான். அதுக்கப்புறம் இந்தா இந்தா சாப்பிடு, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு நீட்டுறான்.
இந்த பையன் சின்ன பையனாக இருக்கவும் எப்படியும் அடிக்க மாட்டான், நம்ம மேலே பாசத்தில் தான் கொடுக்க வந்திருக்கிறான்ட்டு அந்த கீரை கட்டுகளை ஒவ்வொன்றுத்தையும் சாப்பிடுது. கனகா அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்லையே, நான் கொடுத்தப்ப வாங்கலை, அந்த சின்ன பையன் கொடுத்தப்பவாச்சும் மாடு வாங்கி சாப்பிட்ருச்சே, திருப்தியா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்ட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனால் அவனோட அம்மா மோனாவும் அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட வரைக்கும் வந்துட்டானா, மாடும் அவ்வளோ தூரம் வரைக்கும் மெல்ல மெல்ல நடந்து வந்ததுலேயே வந்துடுச்சு. இவன் வீட்டிலேருந்து கடைக்கு போயிட்டு கடையிலேருந்து இங்கே வந்து கொடுக்கறதுக்குள்ளேயும் இவங்க வீடு வந்துருச்சுல்ல. அவங்க அம்மா பார்த்தோன்னையும், டேய் டேய் என்னடா பண்ணிகிட்ருக்குற? ஆ, என்ன பண்ணிகிட்ருக்குற? மாடுக்கு கொடுத்துட்ருக்குற? உனக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு தானே நான் காசு கொடுத்தேன். நீ என்னடானா இந்த மாடுக்கு போயிட்டு கீரை கட்டுக்களை வாங்கி தர்றியே, என்னடா நீனு? இந்த மாடுக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்குது போல இருக்குது. என் கடையில் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. கடைசியில் இந்த மாட்டுக்கு என்னோட மகன் கையால் நான் கஷ்டப்பட்டு கீரை விற்று காசாக்கின காசில் அவன் கீரை வாங்கி போடணும்னு இருந்திருக்குது. சரி சரி, போனால் போயிட்டு போகுது, வீடு வா வா உள்ள வா அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? பாவம், இந்த மாடை வர யாரோ அடிச்சிருக்கிறாங்க. யாருன்னு தான் எனக்கு தெரியல. அவங்க மட்டும் எனக்கு யாருன்னு தெரியட்டும், அவங்கள ஒரு வழி பண்ணிடுவேன். அது இல்லாமல் இந்த மாடு எவ்வளோ பாவமாக இருக்குது, பசியில் இருக்குது. அப்போ எப்படிம்மா? பசியில் இருக்கிறவங்கள பார்க்க வச்சு சாப்பிட்றது நல்லாவா இருக்கும்? அது நல்ல விஷயமே கிடையாதுல்லம்மா அப்படிங்கிறான். அவங்க மகன் சொன்னோன்னையும் தான் அவங்களுக்கு எல்லாமே புத்திக்கு வருது. ச்சே, நான் எவ்வளோ பொல்லாத பெண்ணாக இருந்திருக்கிறேன். எல்லார்ட்டையும் கோவப்பட்டுட்டு சிலர்கிட்ட மட்டும் அன்பாக இருந்து இதெல்லாம் நியாயமே கிடையாது. ஆனால் என்னோட மகன் எல்லார்கிட்டேயும் அன்பாக பண்பாக அக்கறையாக நடந்துக்கிறான். இதுக்கப்புறம் நான் இது மாதிரி கொடூரமாக நடந்துக்கவே மாட்டேன். எல்லார்ட்டையுமே இனிமையாக சந்தோஷ முகத்தோடு நடந்துப்பேன் அப்படின்ட்டு, மன்னிச்சிரு மாடே அப்படின்ட்டு அந்த மாடை தடவி கொடுக்குறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எட்டாத அறிவுக்கும் எட்டக்கூடிய காலம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதனால் சிலர் ரொம்ப கடுகடன் இருக்கிறாங்களே, இவங்களோட குணமே இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்களையும் சரி செய்கிறதுக்காக ஆண்டவன் சிலரை படைச்சிருப்பாங்க. அவங்களால கண்டிப்பாக கொடூர குணம் வாய்ந்தவங்களையும் நல்ல குணமாக மாற்ற முடியும். யாரையும் யாரும் மாற்றவே வேண்டாம். காலமும் சூழலும் அவங்களுக்கான புத்திமதியை காமிச்சு சரியான வழியில் மாற்றிடும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.